ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் டியூரோ கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு vlogன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிங்க. ஸோ தட் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸை பார்க்க முடியும். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ பார்க்கலாம். ஆக்சுவலி நம்ம சேனல்ஸில் வீடியோ போஸ்டிங் கொஞ்ச நாளாக டிலே ஆகிட்டுருக்கு. அதுக்கு பர்சனலாக ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் இனிமேல் வீடியோ கண்டினியூஸாக அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ட் மோரோவர் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லார்கிட்டேயும் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ரெக்வஸ்ட்டோட இன்னையோட vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கான டீடாக்ஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வந்து பூஜை ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜையும் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி புட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து சூடுபடுத்தியிருக்கேன். அடுத்து புட்டு குழலில் அச்சு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவையும் சேர்த்து விருப்பப்பட்டால் கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து புட்டு குழலை வேக வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிக்கலாம். இந்த குழல் இல்லாதவங்க நார்மல் தேங்காய் சிரட்டையில் கூட வேக வைக்கலாம். இப்போது ரெடி பண்ண புட்டு குழலை நம்ம குக்கர் விசில் போடுற இடத்துக்கு மேலே வச்சு 5 to 7 minutes குக் பண்ணிக்கலாம். குழலில் சேர்த்த கோதுமை மாவு தேங்காயோடு சேர்ந்து வெந்து நல்ல வாசனையாக சூப்பராக வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு விருப்பப்பட்டால் சுகரும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து கூடவே வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கோதுமை மாவு புட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியான டல்கோனா காஃபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பீட்டர் அல்லது விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணணும். நம்ம சேர்த்த காஃபி பவுடர் அண்ட் சுகர் வாட்டரோட சேர்ந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த காஃபி மிக்சரை நம்ம பாலோட மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு பாலை நல்லா காய்ச்சி சூடான பால்லையும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பாலை காய்ச்சி ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்ட் காஃபியாகவும் நம்ம மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காஃபியே குடிக்காதவங்களுக்கு கூட இந்த காஃபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கும் எங்களுக்கும் ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காக ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி இந்த ஷாப் நியர்பை தாம்பரத்தில் 5 to 599 rupees ஆஃபர் ப்ரைஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சும்மா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தோம். பட் வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே ரீசனபிள் ப்ரைஸில் சூப்பராக இருந்தது. குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் நமக்கு தேவையான ஒரு சில அக்சசரிஸ் அண்ட் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கூட வச்சுருந்தாங்க. பர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஜென்ஸ் பர்ஸ், லேடிஸ் பர்ஸ், ஹேர் அக்சசரிஸ் அது எல்லாமே சூப்பராக இருந்தது. குர்த்திஸ் எல்லாம் 199 299 எல்லாமே சூப்பராக இருந்தது. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கூட ரீசனபிள் ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தேவையானதை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
இன்னையோட vlog இதோட முடியுது. இன்னைக்கு ஷேர் பண்ண வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.